அக்யூஸ்ட் வந்து ஆரம்பத்துல ஏதாவது போதை மருந்து உட்கொண்டிருந்தாரா அந்த மாதிரி தகவல் வரவே வந்துட்டு இருக்குது. சம்பவம் நடக்கும்போது பேரு மற்ற டீடைல்ஸ் உங்களுக்கு நான் நோட்ல வந்துரும், அதுல கொடுத்துருவோம். சம்பவம் நடக்கும்போது பஞ்சாப் போதைதான் சொல்றாங்க, அது உறுதிப்பட்ட தகவல் இல்ல? அது உறுதிப்படுத்த அவர் மேல லிஸ்ட் ஆஃப் அஃபென்சஸ் இருக்கு, அதுவும் லிஸ்ட் உங்களுக்கு நம்ம அது இருக்கு. சரித்திர பதிவேடு குற்றவாளி பெயிண்டர் வந்து இது பண்ணாங்கன்னு சொன்னீங்க, அதெல்லாம் வழக்குல இருக்கு. அப்படியே மட்டும் தான் இருக்கு எல்லாத்துக்குள்ள. நான் திருப்பி உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். வழக்கு புலன் விசாரணையில இருக்கு. நான் சொல்றேன் புரியுங்களா? இன்னைக்குதான் கைது நம்ம எஃபெக்ட் பண்றோம். நம்ம இந்த கேள்விகளுக்கான பதில்கள் நான் இப்போ இந்த சூழ்நிலையில சொல்றது வந்து சரியா இருக்காது. இப்போ நம்ம எவ்வளவு சீக்கிரம் இன்னும் விசாரணையை துரிதப்படுத்தி சீக்கிரமாக சார்ஜ் ஷீட் போட்டுட்டு அவருக்கு உச்சபட்ச தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கான முயற்சிகளை எடுக்கிறது தான் இப்ப சரியா இருக்கு. ஆமா, இது போன்ற விசாரணை பண்ணிட்டாங்க. அதான் நான் இப்ப சொல்றேன் பாத்தீங்கன்னா, அதான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்போ நம்ம அவர் நேரடியா அவருடைய கன்ஃபெஷன் மட்டும் கிடையாது. இப்போ அவர் இந்த இவ்வளோ அனாலிசிஸ் நம்ம பண்ணதில்லை, சிசிடிவி அனாலிசிஸா இருக்கட்டும், நம்ம வந்து கால் ரெக்கார்ட்ஸ் அனாலிசிஸா இருக்கட்டும், சூழ்நிலை சாட்சிகள் பார்த்ததுல நபர்களாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்ததை வச்சு அந்த நபர்கிட்ட போகும்போது அவர் அதன் மூலியமா தான் நம்ம போறோம். நம்ம சரியான சாட்சிகள் இல்லாமையோ நம்ம வந்துட்டு சரியான ஆதாரங்கள் இல்லாம நம்ம வந்து கைது நடவடிக்கை இது பண்ணல. இதுக்கு மேல நம்ம இந்த ஸ்பெசிஃபிக்கா நான் சொன்னா சரியா இருக்காது. அது வழக்கு சிடி ஃபைல்ல இருக்கக்கூடிய, அதை நான் டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது. அதுதான் திருப்பி நான் சொல்றேன். உங்களுக்கு தெரியும், இந்த வழக்கு ரிப்போர்ட் ஆகி இது எனக்கு தெரிஞ்சு எத்தனை நாட்கள் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த வழக்கு ரிப்போர்ட் ஆகி இத்தனை நாட்களுக்கு அப்புறம் நம்ம சயின்டிபிக் லைன்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் தான், எந்த வித அழுத்தத்துக்கோ வேற எந்த வித இது விஷயங்கள்னால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாம பியூர் லைன்ஸ்ல சயின்டிபிக் லைன்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிஸ்டமேட்டிக்கா பண்ணி தான் எவிடன்ஸ் நம்ம இது பண்ணியிருக்கோம். இதை மட்டும் இல்லாம இது வந்துட்டு ஹானரபிள் ஹைகோர்ட்டும் வந்துட்டு மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இன்வெஸ்டிகேஷனை. நான் ஏற்கனவே ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருக்கேன், திருப்பி ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுவேன். இப்போ இந்த நபர், இந்த நாங்கள் கைது செய்கிற நபருக்கு உடனே வந்துட்டு ரத்த சாம்பிள் எடுத்து, பிளட் சாம்பிள் எடுத்து நம்ம டிஎன்ஏ மேட்ச் பண்றதுக்கும் நம்ம வந்துட்டு லேபுக்கு அனுப்பிச்சிடலாம். ஏற்கனவே 22 வழக்கு மேல அவர் மேல இருக்குது. இவ்வளவு சுதந்திரமா அவர் எப்படி வெளியே வந்தாரு? பல்வேறு முரண்பாடுகள் இருக்கலாம் சார். அவர் ஒரு ரேப் அண்ட் மர்டர் எந்த ஆன் வாட் கிரவுண்ட் உங்களுக்கு அந்த டீடைல்ஸ் நம்ம போஸ்ட் கன்விக்ட்ல அப்பீல் பெட்டிஷன் போகும்போது அவர் பெயில் தான் வாங்கியிருக்காங்க. அங்கே போஸ்ட் கன்விக்ஷன்ல போயிட்டு அப்பீல் பெட்டிஷன் இன்னும் பெண்டிங்காக தான் இருக்கு. அந்த டீடைல்ஸ் அது வரைக்கும் தெரியும். மிச்ச டீடைல்ஸ் உங்களுக்கு நான் நோட் இப்போ இது ஹைகோர்ட்ல சொல்லும்போது போலீஸ் have told that the 5 suspects ஓட blood samples have been sent for DNA test. On what prima facie grounds was the blood samples of those 5 sent for? அந்த 5 நபர், நான் திருப்பி சொல்றேன், அந்த 5 நபர்களுமே சஸ்பெக்ட்ஸ். இப்போ நம்ம அதான் சொல்றோம் பாத்தீங்களா, நம்ம அந்த 5 நபர்கள் சஸ்பெக்ட்ஸோட பிளட் சாம்பிள் எடுத்திருக்கோம். ஆனா அந்த 5 நபர்கள்ல எந்த நபருமே நம்ம கைது எஃபெக்ட் பண்ணல. கைது அரெஸ்ட் எஃபெக்ட் பண்ணக்கூடிய போதுமான சாட்சிகள் இருக்கிறதுனால தான், எவிடன்ஸ் இருக்கிறதுனால தான் நம்ம அரெஸ்ட் எஃபெக்ட் பண்ணோம். அது என்ன சாட்சி, அது என்ன எவிடன்ஸ் நான் உங்களுக்கு ஜென்ரலாக தான் சொல்ல முடியுமே தவிர சிடி ஃபைல்ல இருக்கிற மாதிரி அந்த விஷயங்கள் நான் சொல்ல முடியாது. அது சரியா இருக்காது. அந்த டீடைல்ஸ் சிடி ஃபைல்ல இருக்குது, நான் டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது. நம்ம சார்ஜ் ஷீட் போடுவோம்ல, நம்ம இன்வெஸ்டிகேஷன்ல தான் எனக்கு சார்ஜ் ஷீட் போடுவோம்ல. இன்னைக்கு தானே ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் எஃபெக்ட் பண்றோம். கேர்ள் மிஸ்ஸிங் அது ஆல்ட்ரேஷன் எப்படி மீடியாவில் எப்படின்னு சொல்ல முடியும்? இது சரியா இருக்காதுங்க. இந்த டைம் நம்ம டிஸ்க்ளோஸ் பண்றது சரியா இருக்காது. நான் திருப்பி எல்லாத்துக்கும் ஒரே நிமிஷம் ஏற்கனவே இது வந்து செக்ஷுவல் அசால்ட் மர்டர்னு ஆயிப்போச்சு. அந்த மாதிரி அனுப்பி இப்போ வந்து நாங்க எனக்கு வெறும் மர்டர்னு சொல்றதா அல்லது சஸ்பெக்டட் செக்ஷுவல் அசால்ட் அண்ட் மர்டர்னு சொல்றதா? செக்ஷுவல் அசால்ட் கம் மர்டர் தாங்க. செக்ஷுவல் அசால்ட் கம் மர்டர், செக்ஷுவல் அசால்ட் கம் மர்டர் தான். அதுக்கான எவிடன்சஸ்க்கு நம்ம சேகரித்து நம்ம அனுப்பிச்சிருக்கோம். அதுக்கான ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம சார்ஜ் ஷீட் உடனே ஃபாஸ்ட்டாக எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியும் பண்ணிடுவோம். நம்ம இன்வெஸ்டிகேஷன் இருக்குது. இதுக்கு மேலே நம்ம ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் கொஸ்டின் போயிட்டே தான் நல்லா இருக்காது. நான் ஜென்ரல் நான் சொல்லிட்டேன். ஏன்னா மக்களுக்கு இந்த சந்தேகங்களை வந்து நம்ம இது பண்ணணும். சட்ட ஒழுங்கு பிரச்சனையில போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம என்ன தேவையோ அது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அந்த இந்த ஸ்பெசிஃபிக் டீடைல்ஸ் நான் சொல்றது சரியா இருக்காது. சொல்றது எங்க இந்த டைம், டேட், பிளேஸ் ஆஃப் அரெஸ்ட் சொல்றது சரியா இருக்காது. இன்வெஸ்டிகேஷன் இருக்கும்.